காலங்காத்தால இந்த பூஜையை கொஞ்சம் மெதுவா பண்ணக்கூடாது? இந்த பாத்தியா, நீ மணி அடிச்ச வேகத்துல பக்கத்து வீட்டு ராம கோயில்ல தான் மணி அடிக்குதுன்னு நினைச்சு அவர் பாட்டு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டார். ஆனா ஒண்ணு, நம்ம இந்த தெருவுக்கு வாடகைக்கு வந்ததுல இருந்து இந்த தெருவுல யாருமே மணி வாங்கலன்னா பாரு. எல்லாரும் அவங்க வீட்டுல கல்பூர் தட்டை ஏத்தின்னு ரெடியா இருப்பா. நீ மணி அடிச்ச உடனே சாமி காமிப்பா. போய் குளிச்சுட்டு வாங்க. இதாவது பரவாயில்ல. இந்த செவ்வாய்க்கிழமையான மத்தியான வேலையில ராகுகால பூஜைன்னு கனகனகனகனன்னு மணி அடிக்கிற. பக்கத்து ஸ்கூல்ல ஸ்கூல் பெல் தான் அடிச்சிட்டுன்னு வாத்தியாரெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். இப்ப பசங்கள்லாம் தினம் நீ மத்தியானம் பூஜை பண்ணோன்னு ஒரே வேண்டுதல். எனக்கு தெரிஞ்சு பெல் குவீன் அப்படின்னு பட்டம் வாங்கினது நீதான். வாங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, நான் நமஸ்காரம் பண்ணணும். ஓ, நான் குளிச்சா நீ நமஸ்காரம் பண்ணுவியா? அம்மா, இப்ப நேற்றுக்கு ஏன்? ஐயோ விளையாடாதீங்கோ. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? புதன்கிழமை. ஓ, புதன்கிழமை. அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு ஜனவரி 16. புரிஞ்சிக்கவே முடியலையே ஒண்ணு. ஜனவரி 16 எதுக்கு நமஸ்காரம்ன்ற? கஷ்டம். இன்னைக்கு உங்க பிறந்த நாள், உங்க பர்த்டே. ஆமாண்டி. ஐயோ, எனக்கு மறந்தே போயிடுது பாத்தியா. இன்னையோட எனக்கு 48 வயசாகுது. இன்னும் 10 வருஷம் தான். ஐயோ, ஏன் இப்படி அபசகுனமா பேசுறேன்? ஐயோ, ரிட்டையர் ஆகிறதுக்குன்னு சொல்ல வந்தேன். நீ வேற. தேங்க்யூடா கண்ணா, தேங்க்யூ. என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? எல்லாம் உனக்குதான்ப்பா, இல்லன்னா நான் போய் ஏன் சீக்கிரம் எழுந்துக்கிறேன்? அதான பார்த்தேன். ஆனா ரேவதி, எனக்கு ஒரு பயங்கரமான சந்தேகம். உங்க அம்மா அடிக்கிற மணி சத்தத்துல இந்த தெருவே ஏன்னுன்றது, நீ மாத்திரம் எப்படி தூங்கிட்டு இருக்க? நான் 5 மணிக்கு அலாம் வச்சுருவேன். அப்புறம் அலாம் அடிச்ச உடனே மெத்தைக்கு மேல படுத்திருந்தேன்னா மெத்தைக்கு கீழே வந்து படுத்துட்டு மெத்தையில இருந்தே கொஞ்சம் பஞ்சு எடுத்து காதுல வச்சுட்டு கண்ணை இருக்க முடிண்டு தூங்கி போயிடுவேன். வெரி குட். இவ்வளவு நாள் இப்படி ஒரு ஐடியா இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. போர் நிறுத்துங்க. அப்பாக்கும் பொண்ணுக்கும் என்ன கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. யாரை கிண்டல் பண்ணா? நிஜத்தை சொன்னோம். அப்பா, ஆக்சுவலி டுடே யூ 48, கரெக்ட்டா? நோ நோ, இயர் ஆஃப்டர். ஆனா எப்படி பாக்குறதுக்கு அப்பா மாதிரியா இருக்கேன் நானு? தாத்தா மாதிரி. என்னையே கிண்டல் பண்றியா? இங்க வா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் இன்னைக்கு வாங்கி தரேன். இந்த பாருமா, நான் இப்போ ஒரு பெரிய கம்பெனியில சாதாரண கேஷியரா தான் இருக்கேன். ஆனா இன்னும் 10 வருஷத்துல படிப்படியா முன்னேறி நல்ல பொசிஷனுக்கு வந்துருவேன். உனக்கு என்ன வேணும் சொல்றாங்க, நான் வாங்கி தரேன். அப்பா, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். என் படிப்புக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு பண்ணு, நீ இந்த கம்ப்யூட்டர் என்ன விலை அப்படின்ற விவரங்கள்லாம் விசாரிச்சுன்னு வா. அதுவும் இல்லாம இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பானா அப்படின்னு கேட்டு வா. நான் வாங்கி தரேன்டா கண்ணா. தேங்க்ஸ் பா. சரி, நான் போய் என் தூக்கத்தை கண்டினியூ பண்றேன். சாயங்காலம் 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். குட் டே பா. குட் நைட்ரா கண்ணா, போய் தூங்கு போ. நன்னா இருக்கு நீங்க குடுக்கற செல்லம். போன வாரம் தானே வாங்கி கொடுத்தேன், திரும்பவும் எதுக்கு கம்ப்யூட்டர்? ஐயோ, அது கால்குலேட்டர், இது கம்ப்யூட்டர். இந்த பாருங்க, ஏற்கனவே அவ படிப்புக்காக நம்ம ஏகப்பட்டது செலவழிச்சாச்சு. இனிமே எது செலவழிச்சாலும் யோசிச்சு பண்ணுங்க. என்னமா சொல்ற நீ? நமக்கு இருக்கிறது அவ ஒரே பொண்ணு. நாளைக்கே அவ பெரிய படிப்பு படிச்சு இன்ஜினியர் ஆகி அமெரிக்கா போயிட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் நம்ம 2 பேர் போய் அமெரிக்கால செட்டில் ஆயிடலாம் பாரு. அது என்னவோ எனக்கு தெரியல, வேற ஐடியா வச்சிருக்கேன், அத அப்புறமா சொல்றேன். அப்புறம் நம்ம ரேவதி அமெரிக்கா போனா என்ன கூட்டின்னு போவேனா? கண்டிப்பா கண்டிப்பா. அங்க மகாராணி மாளிகையை எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த பாரு, அது யூகேல இருக்கு. உனக்காக அதை பேத்து எடுத்துன்னு போய் அமெரிக்காலாம் வைக்க முடியாது. ஆமா, அப்ப அவளை அங்க போக சொல்லுங்க. நீ உலகத்தை பூரா சுத்தி பார்க்கணுன்றதுக்காக அவளை ஊர் ஊரா போக சொல்றியா? நீ வேற. இந்த பாரு, டைம் ஆயிடுத்து, நான் கிளம்பி ஆபீஸ்க்கு போய் ஆகணும், தெரியும்ல? இன்னைக்கு உங்களுக்கு லீவ் இல்லையா? வேற, ராமர் பிறந்த அன்னைக்கு தான் லீவ் எல்லாம் விடுவா. ராமூர்த்தி பிறந்ததுக்கெல்லாம் லீவ் விட மாட்டா. அதுவும் இல்லாம 12ஆம் தேதி செகண்ட் சாட்டர்டே லீவு, 13 சண்டே, 14 15 பொங்கல் ஹாலிடே. 4 நாள் கழிச்சு ஆபீஸ் இன்னைக்கு தான். அதனால நிறைய வேலை இருக்கும். நான் வேணா ஒண்ணு பண்றேன், போயிட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்களை நம்பி வடக்கு வேற ஊரை போட்டிருக்கேன். தப்பாதடி, பக்கத்துல கேட்கறவா தப்பா நினைச்சுப்பா. இல்ல என்ன, நான் உங்களோடலாம் நல்லா நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டு ஜாலியா பொழுத போக்கணும், அவ்வளவுதானே? இந்த கேஷ் கீ என்கிட்ட தான் இருக்கு. நான் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? போன வாரமும் இப்படிதான் சொன்னேன், ஆனா வந்த போது மணி 7. அப்போ போன வாரமும் எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்ததா? அன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்படியா? நீ போன வாரம் பிறந்தியா? நீ என்ன விட பெரியவள? ஐயோ, வருஷம் வேறனா? பெரியது. போன வாரமும் 1999 தானே? போரும் விளையாடினது. இந்த பாருங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு ஆபீஸ் போயிட்டு வர வழிய பாருங்க. கமலா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் போன வாரம் ஏன் லேட்டா வந்தேன்னு. வேலை ஜாஸ்தியா? நீ எதுக்காக இந்த சீக்கிரம் வர சொன்ன சொல்லு? நல்லி கடைக்கு போறதுக்கு. அதான் லேட்டு. ஓஹோ, அப்படியா? சரி இருங்க, பாத்துக்கிறேன்.
ஆமா தெரியாம தான் கேட்கறேன். அது என்னடி உன் பிறந்த நாள்னா நல்லி கடை, ஏன் பிறந்த நாள்னா வெறும் வடை பாயசம்? யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். எனக்கு புடவை பிடிக்கும். நீங்க சரியான மார்னிங் ராமசாமி. மார்னிங் சார். ராமசாமி, இந்த 4 நாள் லீவ் வந்ததுன்னு வச்சுக்கோ, 5ஆவது நாளும் கூடயே லீவா இருக்கணும்னு ஒரு ரூல் வரணும்பா. ஆமா சார், என்ன அநியாயம் சார் இருக்கு. இந்த 4 நாளும் காலையில 5:30 மணிக்கே முழிப்பு வந்தது. ஆனா இன்னைக்கு நல்லா தூக்கம் வருது சார். நான் கூட என் பிள்ளைய சுறுசுறுப்பா இருன்னு அடிக்கடி சொல்லினே இருக்கேன்ப்பா. இதுல இந்த 4 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமா சார், ஆபீஸ்ல ஒரு நாள் போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு சார். ஆனா லீவு தமான்னு போயிடுது. நான் காலையில ஏஞ்சுக்கு சொல்ல லீவ் போட்டலாம் தான் பார்த்தேன். நீமா அப்பால சம்சாரத்தை பார்த்தேன்னா அது கூட இருக்கிறத விட ஆபீஸே பெட்டர்னு வந்துட்டேன். அடப்பாவி, நீமா அங்கேயும் அதே கதை தானா? பிரபாகர் சார், மேனேஜர் நீ வரமாட்டாரு. அதான் தெரியுமே. நான் நினைக்கிறேன் அவர் சம்சாரத்தை பார்த்துருக்க மாட்டாருன்னு. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவர் டேபிளுக்கு ஒரு போன் லெட்டர் வந்திருக்கு சார். போன் லெட்டர்? அது என்ன போன் லெட்டர்? போன் வழியா வருங்க. போன் வழியா எனக்கு தெரிஞ்சு குரல் தான் வரும், லெட்டர். ஏதா ஃபேக்ஸ் வந்திருக்குண்டா, போய் பாரு, அதை எடுத்துன்னு போ போ. சார், ராமசாமி, நம்ம ராமூர்த்திக்கு இன்னைக்கோட ரிட்டையர்மெண்ட்ரா. ஹெட் ஆஃபீஸ்ல லெட்டர் வந்திருக்கு. நல்லா பாரு சார், நீ யாரு போற? நான் இல்லடா, வர 6ல ஆரம்பிக்கிறது ராமூர்த்தி தான். ஆமா, மேனேஜருக்கு கூட தெரியாத, அவர்கிட்ட சொல்லணும். ஓஹோ, நான் செல்போன்ல கூப்பிட்டு சொல்லிடுறேன் அவருக்கு. சரி சார். சார், குட் மார்னிங் சார். நான் தான் சார் பிரபாகர் பேசுறேன் சார். ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கு. நம்ம ராமூர்த்திக்கு இன்னையோட ரிட்டையர்மெண்ட் சார். ஆமா, சரியா பார்த்தேன், ராமூர்த்திக்கு தான் சார், அவருக்கு தான். ஆமா சார். சரி சார். இல்லை, அது வந்து ஓ, நீங்க வரீங்களா? சரி சார், வாங்க சார். பொங்கல்லாம் பொங்கிட்டா? மாமி சார், இல்லை வச்சிரும், வந்திருக்கோம். ரைட் சார், வாங்க. இத பத்தி அவன் ஒரு வார்த்தை சொல்ல பத்தியா? ஆனா ஒரு விஷயம்டா, அவன் பாக்குறதுக்கு படி எங்க இருக்கான். ஆமா சார், அந்த ஆளுக்கு 58 வயசா? சார், ஒரே வர நீயே கேளு. கேக்குறேன். வாடா. குட் மார்னிங். என்னடா இது என்கிட்ட சொல்லவே இல்லை நீ? என் கஷ்டம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. எல்லாம் கடவுள் கொடுத்த நாள்டா. இனிமே என்ன பண்ண போற? அதாவது கேஷ் கீ என்கிட்ட தானே இருக்கு. மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு இப்ப எப்படி உனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் வேற தெரிஞ்சிருக்கும். எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு ஹலோ ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வெரி நைஸ்ரா. எவ்வளவு ஈஸியா, எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டடா நீ. இதுக்கு என்னடா பெரிய கும்மாள வேண்டியிருக்கு? எனக்கு என்ன 60 வயசா? சப்ஸ்கிரிப்ட பூர்த்தி எல்லாம் பண்ணிக்கிறது போடா நீ. இருந்தாலும் இதை என்கிட்ட சொல்லாதது தப்பு தான்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு காத்தால என் ஒய்ஃப் சொல்லிதான் எனக்கே தெரியும்னு. உனக்கே? இது நான் ஒரு விஷயம் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத. வேற எங்கேயா போறியா? அதாவது அதெல்லாம் இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. வீட்டுக்கு போய் ஒய்ஃப் டாட்டர் இவங்களோடலாம் பேசிட்டு அப்புறம் தான் எதா இருந்தாலும். அதுக்கப்புறம் தானா? ஏண்டா இல்ல, பொண்ணு காலேஜ்ல படிக்கிறாளா, அதனாலதான் அது கேட்டேன். கேட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை. நானும் அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சுமாரா எவ்வளவு வரும்? ஒரு 80 to 90% வாங்குவாடா. ஏடா இதுலயுமாடா ஜோக்கு? நான் மார்க் கேட்கலடா. ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு வரும்? அது இன்னும் அப்ளையே பண்ணலையாடா. எவ்வளவு வந்தா என்ன, பி ஹாப்பின்னு. ஆமா, மேனேஜர் வந்தாச்சா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், மேனேஜர் இன்னைக்கு லீவு. நான் போன் பண்ணி சொன்னேன், வரேன்னு இருக்காரு. ஏண்டா, இதுக்காக லீவ்ல இருந்த அவரை போய் வர சொல்றது நியாயமா? You the leaving is the most of the important of the matter. இங்கிலீஷ் என்கிட்டயே உரும்புடா உனக்கு. ஆனாலும் நம்ம வேலை வெட்டி எதுவுமே இல்லையா? வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நீ அப்படியா? வராரு சாமி, நீ நல்லா இருக்கணும் சாமி. தேங்க்ஸ்டா. என்ன மரியாதை பத்தியா? மரியாதை அப்பப்ப கண்டுக்க. என்னடா நீ, நான் என்ன வராமலையா இருந்துருவேன்? அதான்டா நானும் சொல்றேன், 5 பத்துல வந்துட்டு போயின்று. நீ வேற. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராமூர்த்தி. வெரி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ வெரி மச் சார். ஆனா எனக்கு வருத்தமே இதுக்காக லீவ்ல இருந்த உங்களை போய் வர சொல்லிட்டாங்களே அப்படின்றது தான் சார். என்னையா சொல்ற நீ? எவ்வளவு சின்சியர் மேன் நீ. நான் வராம எப்படி? ஆனா எனக்கு கோவமே, இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லாததான் சார். என்ன சார் நீங்க
இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். இத போய் முன்னாடியே சொல்லிட்டு நோ 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 நோ, ஹெட் ஆபீஸ் இன்ஃபார்ம் பண்ணியா நான் தெரிஞ்சுக்கிறது? ஓ ஹெட் ஆபீஸ் அங்கேயும் தெரியுமா? தெரியுது. ஆனா பார்த்தா தெரியலையா, நல்லா எங்கா தான் இருக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க ஆனாலும் எனக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறேன் சார். இன்னும் 10 வருஷம் தான் சார். சச்சா, கடவுள் உனக்கு லாங் லைஃப் கொடுப்பாருப்பா. பிரபாகர், பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சுல்ல? ஓ என்ன சார் இது பார்ட்டிலாம் புது பழக்கமா இருக்கே? அதெல்லாம் இல்லையேப்பா, as usual தானே சார். அதாவது நான் உங்ககிட்டலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். அங்க என்னோட ஒய்ஃப் டாட்டர் எல்லாரும் வெயிட்டிங். நீ என்ன பண்ற, எல்லாரையும் கொண்டு பார்ட்டிக்கு வர. ஆனா எனக்கு கோவமே, நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொன்னாதான். என்னடா இது, ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி எல்லாரையும் கூட்டின்னு வர அப்படின்றாரு. ஏண்டா எதுக்குடா இப்ப பார்ட்டி? இதெல்லாம் ஓ வேலை தானா? அதானடா முறை. என்னடா பெரிய முறை? பிரபாகர் சார், மேனேஜர் உங்களுக்கு கூப்பிடுறாரு. அத வரேன்னு சொல்லு. நான் கூட உன்னை விட நான் பெரியவன் நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா இந்த வரேன், மேனேஜர் கூப்பிடுறேன், போயிட்டு வந்துடுறேன். என்ன உளறிட்டு போறான்? எருமக்கடா மாதிரி வயசாகுது இவனுக்கு. சாமி, ஆ, உனக்கு அடுத்தது நான் தான் சாமி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா உனக்கு எப்படா? 4 வருஷம் தான் சாமி. 4 வருஷமா? ஏன்டா பிப்ரவரி 29ஆம் தேதி பிறந்தியா? ஆனா எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்துல நீ ரிட்டையர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். போ சாமி, உனக்கு எப்பவுமே குறும்புதான். அதுவும் பார்த்திதான். வட என்ன டோசை? டோஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல, லெட்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தார். நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால என்கிட்ட கொடுக்க சொன்னார். கிரீட்டிங்ஸா? இது என்னடா இவ்வளவு புது பழக்கம் நம்ம ஆபீஸ்ல? ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப், வெரி குட். ஏண்டா யார் அவன் இன்னைக்கு எனக்கு தெரியாம இந்த ஆபீஸ்ல ரிட்டையர் ஆகுது? ஏண்டா நீ தான் முதல்ல நினைச்ச. உன்னை விட பெரியவன் இந்த ஆபீஸ்ல யார் இருக்கா? பாத்தியா, இன்னைக்குன்னு பார்த்து நான் லீவ் வேற போட்டிருக்கேன். ஆனா சாயங்காலம் பார்ட்டிக்கு ஒய்ஃபோட வந்துருவேன் நான். ஒண்ணு கவனிச்சியா, இந்த மேனேஜர் புண்ணாக்கு இதுக்காக வந்துட்டு என்னவோ என்ன பார்க்க வந்த மாதிரி பாவலா. கவனிச்சியா? எப்படிடா இப்படி மெயின்டைன் பண்ற? யாருக்கு சொல்லு. என்னடா விளையாடுற? எனக்கு விளையாடுறதுக்குலாம் டைமே இல்ல. வீட்டுக்கு போனோம், அங்க ஒய்ஃப் டாட்டர் எல்லாம் வெயிட்டிங். அவெல்லாம் வெயிட் பண்ணி பண்ணணும். நீ வந்து பஸ்ல விஸ்ல போகாத, நேரா ஆட்டோ ரிக்ஷால போயிடு. இந்த போகும்போதோ இதனோட காப்பில கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ. எதுக்குடா? இல்ல எதுக்குன்னா என்ன எதுக்கு? இதெல்லாம் ஃபார்மாலிட்டிடா. ரிட்டையர் ஆக போறவன் நீ. வாட்? பிரபா, பிரபா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டா. Yes, you are 58 today. bloody fool. 48 வயசு தான்டா எனக்கு இன்னையோட ஆகுது. எனக்கு எப்படிடா? என்னடா சொல்ற? 48? ஹெட் ஆபீஸ்ல இருந்து கம்யூனிகேஷன் வந்தது, உன்னோட ஆர்டரும் வந்திருக்கடா. என்னடா நீ? என்னோட டேட் ஆஃப் பர்த் 16/1/1951 டா. மிஸ்டர் ராமூர்த்தி, எனி ப்ராப்ளம்? சார் இது என்ன சார் இது? இது தெரியாதயா? ஆனா எனக்கு கோவமே, இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லாததான். சார் சும்மா இருங்க சார். எனக்கு இன்னையோட 48 வயசு தான் சார் ஆகுது. ஆனா இது எப்படி வந்திருக்கு? வாட்? ஆமா, நீங்க வாலண்டரி ரிட்டையர்மென்ட்க்கு ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்களா? சார் நான் ஏன் சார் அதெல்லாம் கேட்க போறேன்? ரிலாக்ஸ், நோ ப்ராப்ளம். நான் ஹெட் ஆபீஸை கான்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ரிலாக்ஸ் மிஸ்டர் ராமூர்த்தி. சார் என்னால அப்படி இருக்க முடியல சார். இது எனக்கு பயங்கர ஷாக். ஐ அம் வித் அப்சர்வர், ஷாக் அப்சர்வர். வரேன், இருங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அதான் மேனேஜர் கேட்கறேன்னு சொல்லிருக்காரு. டேய் எனக்கு இன்னைக்கு டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. ஆமா சாமி, 11 மணிக்கு அப்பால வாங்கிக்கோ, அப்பதான் கரெக்டா இருக்கும். டேய் போடா, விளையாடாத நீ வேற. சாமி, அப்பால என்ன பண்ண போற? வீட்லயா இல்ல வெளில ஏதாவது? டேய், உன்னை மேனேஜர் கூப்பிட போட உள்ள. ஏய், நானே யோசிச்சேன்டா. என்னடா யோசனை பண்ண? என்ன யோசனை பண்ண? ஏண்டா ஒருத்தனை பார்த்தா தோராயமா என்ன வயசு இருக்குன்னு உங்களால கணிக்க முடியாது? டேய் அதை விடுறா, ஒன்னு என்னையும் கம்பேர் பண்ணியாவது பார்க்க வேணாம். அதை விட்டு ஏதோ யோசனை பண்ணிருந்தாங்க. இந்த பிரபா, உன் ஒய்ஃபோட தம்பி ஒருத்தன் படிச்சுட்டு சும்மா இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதான் சொன்னீங்க சும்மா இருந்தான்ட்டு. நான் கூட அவனை எங்கேயாவது ஒட்ட வைக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது நல்ல இடமா இருந்தா சொல்ல நினைச்சேன். என்ன இந்த பக்கம் அனுப்பிச்சுட்டு அவனை கூட்டு வந்து என் சேர்ல உட்கார வைக்கணும், அதான உன் பிளான்? நடக்காது. இந்த பாரு, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, நீ என்னை விட 6 வயசு பெரியவன் ஹெட் ஆபீஸ்க்கு லெட்டர் எழுதி போட்டுருவேன். அவன் வேலைக்கே விட வச்சிருவேன். ஆமா பாரு, என்ன சோதனை பாரு. நம்ம ஆபீஸ் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பிரகாரம் நீங்க இன்னையோட ரிட்டையர் ஆறீங்க சார். எஸ், ஆனா நான் கேட்டு பார்த்துட்டேன், அவங்க அக்செப்ட் பண்ணல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ் டேட்டா எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணோம்.
அதுல ஏதாவது மாறி இருக்குமோ? என்ன சார் ரெக்கார்ட்ஸ், என்ன விளையாடுறீங்களா? இந்த பாருங்க, நான் நினைச்சா இந்த கம்பெனியை இழுத்து மூடுற அளவுக்கு பண்ண முடியும் தெரியுங்களா? ராமூர்த்தி, நான் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். என்ன சார் ஹெல்ப்? யாருக்கு வேணும் உங்க ஹெல்ப்? ஏதோ கம்ப்யூட்டரா ரெக்கார்ட்ஸ் மாதிரி தான். இந்த பாருங்க, நான் இப்பவே போறேன். இந்த ஆபீஸ்ல இருந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரி இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த பாருங்க, இவன் நிக்கிறானே, இவன் என்னை விட பெரியவன் சார். நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா இவனுக்கு இத்தனை திவசமே ஆயிருக்கணும். மிஸ்டர் ராமூர்த்தி, மிரட்டுறீங்களா? நான் தான் ஹெட் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல உங்களுக்கு. நீங்க மாட்டில எகிரிட்டே போயிட்டு இருக்கீங்க. இப்போ போங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அத நான் சொல்லணும் சார். இப்ப போறேன், அப்புறம் பாத்துக்கிறேன். உங்க கம்பெனியை லீகலா எங்க வச்சு பார்க்கணுமோ அங்க வச்சு பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, சொல்லி வைங்க உங்க கார்ப்பரேட் ஆபீஸ்ல வக்கீல் வருவான்னு. டேய், அது வரைக்கும் என் சேர்ல எவனையாவது உட்கார வச்சீங்க, சேரோட தூக்கி டாப் ஃப்ளோர்ல இருந்து வீசிடுவேன். ஜாக்கிரதை. நான் வரேன் திரும்பி. ஐயோ, நீங்களா இல்ல உங்க வயசுல இருக்கிற வேற யாராவதா? இப்பதான் நான் ரேவதி கிட்ட சொல்லியிருந்தேன், உங்க அப்பா எங்கடி சொன்ன டயத்துக்கு வரப்போறா, ஆபீஸ்ல இருந்து அவளே வேலையை விட்டு அனுப்பிச்சாதான் உண்டுன்னு. ஏன்னா வெயில் ஜாஸ்தியா, மூஞ்சி ரொம்ப சின்னதா இருக்கே. இல்லன்னா 2 கிலோமீட்டருக்கு இருக்குமா? ஆபீஸ்ல கேட்ட உடனே கொடுத்துட்டாளா? கேட்காமலே கொடுத்துட்டா. ஆபீஸ்னா அப்படி இருக்கணும், அதுவும் உங்க ஆபீஸ் ரொம்ப பிரமாதம். டைம் இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம், வாங்கோ. இத பாரு, நீ ரேவதியோட கூட்டின்னு கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. எனக்கு பத்ரி வருவான், நான் அவனோட பேச வேண்டியிருக்காமா. நன்னா இருக்கு, பிறந்த நாள் உங்களுக்கு, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, 3 பேரும் சேர்ந்தே கோயிலுக்கு போலாம். இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னாச்சு? அப்படி இல்லம்மா, நான் சிக் லீவ்னு ஆபீஸ்ல சொல்லிட்டு லீவ் போட்டு வந்திருக்கேன் நானு. இப்ப என்ன எங்கேயாவது வெளியிலாம் பார்த்தாங்கன்னா அனாவசியமா சந்தேகப்படுவாங்க. அதனால நீ ரேவதியோட கோயிலுக்கு போயிட்டு வாமா. சிக் லீவ்லாம் ஒரு நாளைக்கு கொடுப்பாளா? மாட்டா. அதனாலதான் 10 நாள் லீவ் போட்டு வந்துட்டேன். 10 நாளா? 10 நாள் உங்களை வீட்டுல வச்சுட்டு கஷ்டமாச்சே. நிலைமை உனக்கா வேணா நான் ஒரு நாள் லீவ் எடுக்கணும், எனக்கா வேணா 10 நாள் லீவ் போடக்கூடாதா? சரி, 10 நாள் வீட்டுல உட்காந்து என்ன பண்ண போறேன்? நான் ஜாலியா கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன். என்னம்மா, அப்பா வேலையை விட்டு அமிச்சிட்டாளா? இல்லப்பா, அப்பதான் நீ கரெக்டா டயத்துக்கு வருவேன்னு அம்மா சொல்லியிருந்தா. ரேவதி, நீ உங்க அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. எனக்கு பத்ரின்னு ஒருத்தன் வருவான், நான் அவனோட பேசி ஆகணும். கிளம்புங்க 2 பேரும். ஏன்னா எங்க ஒண்ணு விட்ட மாமா பையன் பத்ரி அவன் தானே? அவனேதான். அந்த அரகுர வக்கீல் பத்ரி? ஆமா ஆமா, அவன் தான். அவங்கிட்ட உங்களுக்கு என்ன? அதாவது அவன்கிட்ட ஒரு கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்காக வர சொல்லியிருக்கேன். அதுக்கு எதுக்கு எங்களை துரத்துறேன்? இல்லம்மா, இது பர்சனலா டிஸ்கஸ் பண்ணோம். என் ஃப்ரெண்டு பிரபாகர் இருக்கான்ல, அவருக்கு என்ன? எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேனே. 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆமா, ஏன்னா உங்க ஃப்ரெண்ட் பிரபாகர் ரொம்ப நல்லவர், அவருக்கு போய் இந்த பத்ரியை புடிச்சு தரையில ஆசைதான். இந்த பாரு, நீங்க 2 பேரும் உடனே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வாங்க. அவன் சொல்லிட்டேன். இதுக்கு பேசாம நீங்க ஆபீஸ்ல இருந்திருக்கலாம். வாங்க, 3 பேர் சேர்ந்தாவது சாப்பிடலாம். இந்த பாரு, சாப்பாடெல்லாம் அப்புறம் கோயில் பூட்டிடுவான். முதல்ல 2 பேரும் கிளம்பி போங்க. கிளம்புங்க. என்ன மாமா, எப்படி இருக்க? டேய், நீ எதுக்குடா என்ன மாமான்னு கூப்பிடுற? மூர்த்தினே கூப்பிடலாம். சாச்சா, என்ன இருந்தாலும் நீங்க வயசுல பெரியவா. என்ன உங்களுக்கு ஒரு 55 56 வயசு இருக்காது? ஓங்கி அரைஞ்சன்னா அப்பவே சொன்னா கமலா. சரி விடுங்க, ஏதோ ஆபீஸ்க்கு வந்திருந்தேலாமே, என்ன விஷயம்? அதாவது நான் ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட பார்க்கணும்னு வந்தேன். கேஸா? மாமா, எங்க கமலா தீப்புலாம் துரோகம் பண்ணாதீங்க. வாழ்க்கைனா அப்படி இப்படி இருக்கதான் இருக்கும். அதுக்காக டைவர்ஸ் அதுக்கு இதுன்னு போது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டேய், யாரா உங்ககிட்ட டைவர்ஸ் பத்தி பேசினா? இத பாருங்க, அப்படியே நீங்க ஏதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணா கூட நான் கமலா பக்கம் தான் ஆஜராகும். கஷ்டம்டா, உன்னை போய் நான் கூப்பிட்டனே. ஏடா, அது என்ன உனக்கா அப்படி ஒரு அசம்ஷன்? இல்ல மாமா, நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்றீங்க, கேஸ்னு வேற சொல்றேன். இப்போ சாதாரணமா உங்க வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன கேஸா இருக்க முடியும்? சொத்தை பிரிக்கிற விவகாரமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா வாயில 2 சொத்த பல்லு, அதை தவிர சொத்தை பிரிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க நிலைமை அதை விட கேவலம். அதனால ரேவதிக்கு அப்படி ஒண்ணும் ஆசை வந்திருக்காது. அதான் யோசிச்சு பார்த்தது இல்ல. உங்க அப்பா வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே உன்னை வக்கீல் ஆக்கினதுதான்டா. டேய், இது அது இல்லடா, இது வேற விஷயம். ஆமா, ஆபீஸ் கேஷ் ஏதாவது? டேய் பத்ரி, ஒரு 10 நிமிஷம் நான் மாத்திரம் தான் பேசுவேன். நீ பேசாம கேட்கணும், சரியா? டேய், அப்புறம் நான் சொல்ல போற விஷயம்
கொஞ்சம் ரகசியமா இருக்கணும்டா. மாமா யார் கூடயா உங்களுக்கு கள்ள தொடர்பு இருக்கா? பத்ரி 10 நிமிஷம் நான் சொன்னனா இல்லையா? டேய் டேய் எனக்கு நீங்க பிறந்த நாள்டா. என்ன மாமா இது? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்ன இதுல என்ன ரகசியம் வேண்டி இருக்கு? நீங்க என்ன சினிமா நடிகையா? ஆமா என்ன வயசாகுது உங்களுக்கு? 48. ஓ அண்ட் 58. மாமா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ்லாம் கரெக்டா தெரியும்ல? புரியல இல்ல? என்ன நடந்ததுன்னு சொல்றேன் பா. என்ன மாமா சொல்றீங்க? அப்போ ஆபீஸ் ரெக்கார்ட் பிரகாரம் எஸ், ரிட்டையர்மெண்ட் கொடுத்து என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கடா. டேய் இந்த விஷயம் கமலா ரேவதி இவங்க 2 பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம தான் எப்படியாவது சமாளிச்சு இத ஜெயிச்சாகணும்டா. ஆமா கண்டிப்பா மாமா கண்டிப்பா. ஆமா மாமா இதுல நான் என்ன பண்ண போறேன்? டேய் நீ தான்டா என் பக்கம் ரெப்ரசன்ட் பண்ண போற. பாரு டெல்லியில இருக்கிற எங்க ஹெட் ஆபீஸ்க்கு நீ தான் போற. நான் சாதாரணமா அங்க போனா அவங்க எல்லாம் பார்க்க முடியாதுடா. ஆனா as a lawyer நீ போனா வேலை நடக்கும். உனக்கும் வேற வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பா? கரெக்ட். இதனால ஒண்ணு எனக்கு ஃபைட் பண்ணி அந்த வேலை கிடைக்கும், இல்ல இந்த மாதிரி வக்கீல்லாம் அனுப்புறாளே அப்படின்னு ஒரு பரிதாபத்திலேயாவது வேலை கிடைக்கும். கண்டிப்பா உங்களை அந்த வேலையில உட்கார வைக்கிறேன் மாமா. உங்களுக்கு தெரியாது இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து யாரா போறானாலே டெல்லி நடுங்குது. எவ்வளவு ஸ்மூத்தா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில 2 மணி நேரத்துல எப்படி ஆயிடுத்து பாத்தியாடா? இதுதான் மாமா மர்ஃபீஸ் லாவே. when you think everything is right something will be wrong. என்னடா சொல்ற? இல்ல மாமா ஸ்மூத்தா போயிருந்த உங்க வாழ்க்கையில திடீர்னு இப்படி ஒரு சிக்கல். கரெக்ட். எதுவுமே இல்லைன்னு நினைச்ச என் வாழ்க்கையில திடீர்னு ஒரு கேஸ். கேஸ் அது இதுன்னு இழுத்த துரத்தி அடிப்பேன் படவா. இந்த பாரு உன்னை நான் இந்த கேஸுக்கு செலக்ட் பண்ண காரணம் என்னோட மூளை. அதையும் சகிச்சுண்டு இந்த கேஸுக்கு நான் உன்னை செலக்ட் பண்ண காரணம் my personality. அதுவும் இல்லாம இருந்தாலும் பரவாயில்லன்னு உன்னை செலக்ட் பண்ண காரணம் my English. சமயத்துல நீ என்ன பாஷை பேசுறேன்னு யாருக்குமே புரியறது இல்ல. ஆமா இதெல்லாம் மீறி நான் உன்னை செலக்ட் பண்ண காரணம் எதுக்கு? நீ என்கிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டேன் மாமா. அம்மா இந்த பாரு ஏதோ சும்மா சுத்தி இந்த உனக்கு ஒரு கேஸ் கிடைச்சதே அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வேலையெல்லாம் முடிச்சிட்டு முடிஞ்சா நீ எனக்கு ஃபீஸ் தரணும். ஆமா ஆமா அப்ப டெல்லி நான் அதை அனுப்புறேன். ஃபிளைட்ல தானே? இது இல்ல இந்த வானத்துல தான் போகுமே ஃபிளைட் அதுல தானே? இந்த பாரு சாதாரணமா ஒரு சைக்கிள் எடுத்து கொடுத்து தான் உன்னை அனுப்பலான் இருந்தேன். ஏதோ போனா போகுது அப்படின்றதுக்காக இந்த ட்ரெயின்ல ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி ஏத்தி அனுப்பிச்சு விட்டுருவேன். இந்த பாரு அப்புறம் டெல்லிக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். ஏன் செலவு தானு அதை இதை பண்ண படவா பிச்சிருவான். அப்படிலாம் பண்ண மாட்டேன் மாமா, அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனா நான் சுப்ரீம் கோர்ட்டை மாத்திரம் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவேன். நாளைக்கே யாராவது கேட்டா ஒரு கேஸ் விஷயமா சுப்ரீம் கோர்ட் போனேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் ஹவுரா பிரிட்ஜையும் ஒரு வாட்டி பார்ப்பேன். டேய் எனக்கு என்னவோ என் செலவுல நீ ரொம்ப படுத்த போறேன்னு தெரியுது. டேய் ஹவுரா பிரிட்ஜ் எங்கடா டெல்லியில இருக்கு? அது கல்கட்டால தான் இருக்கு. அப்போ உங்க ஹெட் ஆபீஸ் கல்கட்டால இருந்திருக்க கூடாதா? ஆனா இந்த சுப்ரீம் கோர்ட் டெல்லியில தானே இருக்கு. எல்லாம் ஒரு அட்வொகேட். டேய் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியும் மாமா. டெல்லியில இருந்து வரும்போது துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வரணும். உங்களுக்கு பைசா மதிப்பா யோசிச்சுட்டேன் நானு. நீ எப்படி கிளம்பி வெளில போயிடும், நான் வேற வக்கீல் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல மாமா. மாமா நீங்க சொல்லுங்க. நான் தான் வந்ததுலேன்னு சொல்றேன்ல, நீயா நினைச்சிட்டு எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு. டேய் டெல்லியில எங்க ஹெட் ஆபீஸ்ல கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். கார்த்திகேயன் அவன் இங்க எங்க ஆபீஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி டெல்லிக்கு போனவன். டிரான்ஸ்ஃபர். நீ என்ன பண்றேன்னா அவன்கிட்ட சொல்லி வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துடுறேன். நான் தான் சொல்றேன் இல்ல, நீயா பேசக்கூடாதுன்னு. டேய் அவனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுடா. அவனுக்கு எனக்கு ஆகாது. இதுல இது வேறையா? அடிச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியும் மாமா. அகர்வால் நெய் ஸ்வீட் தானே வாங்கிட்டு வரேன். ஐயோ ராமச்சந்திரா, டேய் அது இல்லடா, கமலா ரேவதி இவங்க 2 பேருக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. அவங்கள பொறுத்த அளவுல நான் சிக் லீவ்ல இருக்கேன். சரியா? சரி மாமா. மாமா நீங்க இந்த கமலான்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன டெல்லியில கமலா ஆரம்பிச்சிச்சீப்பா? இல்ல மாமா, என் வைஃப் கல்பனாவும் டெல்லி பார்த்ததே இல்ல மாமா. டேய் டேய் இது என்னோட வாழ்க்கை பிரச்சனைடா, உன் ஹனிமூன் இல்ல. இவனை கூப்பிட்டதுக்கு நான் பேசாம ரிட்டையர் ஆயிருக்கலாம் போல. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க வேணா பாருங்க, நான் போய் டெல்லியை உங்க ஹெட் ஆபீஸ ஒரு கலக்கிட்டு வரேன். ஆமா மாமா உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? வா பத்ரி, இவர் உடம்புக்கு என்ன? அதான் ஜாண்டிஸ் 10 நாள் வீட்டுல இருக்கேன்னாரு. என்னது இது? டேய்
நான் எப்படா உங்கள்கிட்ட ஜாண்டிஸ் சொன்னேன்? நீங்க தான் அவளை பொத்து முட்டு சிக் லீவ்னு சொன்னீங்க. டேய் பத்ரி, இவாளுக்கு அந்த விஷயம் தான் தெரியாது, ஆனா இந்த விஷயம் தெரியும். அதாவது அந்த விஷயத்துக்கு பதிலா இந்த விஷயம். ஆனா அந்த விஷயமும் இந்த விஷயமும் வேற வேற விஷயம்ன்ற விஷயம் நம்ம 2 பேருக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த விஷயத்துல போய் சொல்லி இந்த விஷயத்துல உண்மையை மறைச்சு சமாளிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? நீ தவத்தில்ல, நீ கொடுத்த காரியத்தை மாத்திரம் பாரு. ஏன் அனாவசியமா இதெல்லாம் தலையிற நீ? பத்ரி, கல்பனா வரல? இல்ல கமலா, நான் தனியா தான் வந்தேன். விஷயம் எல்லாம் பேசியாச்சா? என்னது விஷயமா? டேய் இது வேற. கமலா, அவன் நாளைக்கு டெல்லிக்கு போறான். என்ன விஷயமா? மாமா ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சுத்தி பார்த்துட்டு வரதுக்காக போறான். கல்பனா கூட தானே? இல்ல கமலா, தனியா தான் போறேன். ஏன் கல்பனாவை கூட்டிட்டு போகாம? ஏதாவது ஒரு கிளையண்ட் கிடைக்கும், அவன் தலையில நன்னா மிளகா அரைக்கலாம். இந்த பாரு, நீ உள்ள போய் சாப்பாடு ரெடி பண்ண, அவனுக்கும் சேர்த்து இங்கேயே இருந்து சாப்பிட்டு போவான். டேய், சாப்பிட்டு முடிக்கிற வரையிலும் நீ வாயை திறந்து பேசவே கூடாது, சரியா? பத்ரி, டெல்லியில துணிலாம் ரொம்ப சீப். ஐயோ, நீ போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுன்னு இல்ல, சாப்பாடு போ. ஏன் இப்படி கத்துறே? அப்புறம் இந்த சாப்பாடுன்னு சொன்ன உடனே இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. டெல்லியில அகர்வால் ஸ்வீட் கூட. ராமச்சந்திரா, அப்பா சிக் லீவ் தான், அதுக்கு நீ இப்படியே உட்காந்து இருக்கணும்? இல்லம்மா, நிஜமாவே கொஞ்சம் தலை வலிக்குது, அதான். ஏன் அம்மா போட்ட காஃபி குடிச்சியா? அப்பா கம்ப்யூட்டர் பத்தி டீடைல்ஸ் கேட்க சொன்னல, விசாரிச்சிட்டேன். என்ன டீடைல்ஸ்? நல்ல கம்ப்யூட்டர் வித் இன்டெல் பென்டியம் 3, பிரிண்டர், மோடம், யூபிஎஸ் இதெல்லாம் சேர்த்து 60,000 ஆகுது. வெறும் கம்ப்யூட்டர் போறோம்னா 40,000. இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமும் இருக்கு. அதுக்கு உங்க சர்வீஸ் சர்டிபிகேட் இருந்தா போதும். எது என்னது? இல்லப்பா, இன்னும் 10 years of service இருக்குன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா ஈஸி இன்ஸ்டால்மெண்ட். இருடி, எப்ப பாரு என்ன கம்ப்யூட்டர். முதல்ல ஒரு வீடு தான் நம்ம வாங்குறோம். இந்த ஹவுசிங் லோன் பத்தி நான் பக்கத்து வீட்டு மாமாட்ட விசாரிச்சேன். அவரும் இது எல்லாத்துக்கும் உங்க சர்வீஸ் சர்டிபிகேட் தான் வேணும்னு சொன்னார். கம்ப்யூட்டர் தான். நான் வேற படிச்சுட்டு யூஎஸ் போலான்னு இருக்கேன். இங்க வீடை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? ஏன், அது அப்புறமா வித்துட்டு வரும். எதுவா இருந்தாலும் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். ஏன் இல்ல ஏன்ற அப்பா விஆர்எஸ் வாங்கிட்டு வருவா. அதெல்லாம் முடியாது, ஃபுல்லா இருந்துட்டு தான் வருவோம். சர்வீஸ்லாம் பாதியிலே விடுவாளா என்ன? கொஞ்சம் 2 பேரும் நிறுத்துறீங்களா? நான் ஒருத்தன் இங்க சிவனேன்னு உட்காந்துருக்கேன், நீங்க 2 பேரும் எதுக்கு என்ன வச்சுன்னு சண்டை போடுறீங்க? அதுவும் என் சர்வீஸ் பத்தி. இந்த பாரு, கம்ப்யூட்டர்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ போய் படிக்கிற வழி பாரு. அப்பா கம்ப்யூட்டர் இல்ல, வீடு தான். ஹலோ மாமா. ஹாய் கமலா. பாபத்ரி, போன காரியெல்லாம் என்னாச்சு? மாமா, அவன் ஜெனரலா கேக்குறாடா. பத்ரி, நீ ஏன் சொல்லு. இப்ப கம்ப்யூட்டர் முக்கியமா இல்ல வீடா? ஏன் கேக்குற? பாரு, இவருக்கு இன்னும் 10 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கு. அதுக்குள்ள நான் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு சொல்றேன். அவ கம்ப்யூட்டர்ங்கறா. நீ ஏன் சொல்லு. மாமா கமலா, நான் அவன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க உள்ள போயிட்டு நான் கூப்பிடுற வரல வெளியே வரக்கூடாது. போங்க 2 பேரும். போய் மெகா சீரியல் பாருங்க, போங்க. டேய் பத்ரி, இப்ப என்னடா சொல்ல போற? மாமா, bad luck is on our side, டேய், but we can make it good. அதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன். மாமா, ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்க ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எம்ப்ளாயி பத்தின டேட்டாவையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பண்ண டேட்டாவை பிரிண்ட் அவுட் எடுத்து வெரிஃபிகேஷனுக்காக எல்லா எம்ப்ளாயி கிட்டையும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேப்பர் உங்க கிட்டயும் வந்திருக்கு. ஆமாண்டா, வந்தது எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. நான் கூட கையெழுத்து போட்டு அனுப்பிச்ச மாதிரி ஞாபகம். ஞாபகம் இருக்குல்ல? இந்தாங்க, இதுதான் அந்த பேப்பர். இது பிரகாரம் தான் உங்க டேட் ஆஃப் பர்த் மாறி போயிருக்கு. டேய், ஆனா நான் இத பார்க்கலடா. ஆனா நீங்களே கையெழுத்து போட்டிருக்கீங்க மாமா. டேய், எல்லாம் கரெக்டா இருக்குன்ற ஒரு அசம்ஷன்ல கையெழுத்து போட்டேன்டா. கேர்லெஸ்னஸ் மாமா, கேர்லெஸ்னஸ். இப்ப என்ன பண்றது அத சொல்லு. அதுக்கும் கேட்டுன்னு வந்திருக்கேன். நான் விசாரிச்ச மட்டும் ஒரு ரெக்கார்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு 48 வயசு தான் ப்ரூவ் பண்ணிட்டா then you are back to the job. தேங்க்யூடா. டேய் பத்ரி, உனக்கு என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் வேணும்னு சொல்லு, நான் உடனே தரேன்டா. மாமா, நான் வர வழியில மூளையை கசக்கி புழிஞ்சு எழுதி வந்திருக்கேன். ஒவ்வொன்னா கேட்கறேன், பதில் சொல்லுங்க. மாமா, உங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேட் இருக்கா? டேய், நான் அந்த காலத்து SSLC பெரிய படிப்பு தான். டேய், அப்ப படிச்சு முடிச்ச உடனே இந்த வேலை கிடைச்சிருது எனக்கு. அப்பத்து பிரகாரம் ஒரிஜினல் சர்டிபிகேட் கம்பெனிலேயே கொடுத்துடணும்டா. அப்ப இருந்த மேனேஜர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அவர் வந்து இப்ப சர்டிபிகேட் இல்ல, அதான சொல்ல வரீங்க? சரி, போட்டோ காப்பியாவது இருக்கா? நான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலையேடா.
ஏய் பத்ரி, நான் வாங்கின மார்க்கெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். அநேகமா அது பரங்கல தான் இருக்கும். பொட்டி தரத மாமா, எடுக்கிறேன். துண்டு சீட்டெல்லாம் எவிடன்ஸ் ஆகாது மாமா. இங்க வாங்க. இப்ப சர்டிபிகேட் இல்ல. சரி, வேற என்ன ப்ரூஃப் இருக்கு? வேற என்னடா ப்ரூஃப் வச்சுக்க முடியும்? எதுவுமே இல்லை. ஏன் பர்த் சர்டிபிகேட் இருக்கா? நான் பிறந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு சர்டிபிகேட்டா இல்ல. சரி, எங்க பிறந்தேன்? ஏய், நான் பிறந்தது சேலம் பக்கத்துல ஓமலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். மாமா, ஓமலூரே கிராமம் தான் மாமா. நான் அதை கேட்கல. ஹாஸ்பிட்டல்லையா வீட்லயா? அது எங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். சரி, கேட்டு சொல்லுங்க. அதுக்கும் நீ தான் போயிட்டு வரணும். போயிட்டு வரேன். எங்க? எமலோகம் போறியா? சரி மாமா, அந்த ஊர்லயே யாரையா தெரியுமா? ஏண்டா எனக்கு ஊரே சரியா தெரியாதுன்ற நீ வேற. இந்த பாரு, இங்க மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆகி 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரி, எல்ஐசி இருக்கா? இருக்கே மவுண்ட் ரோட்ல. ஆமா. இந்த கிளையண்ட் வக்கீல் இவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தரா புத்தாலியா இருக்கணும். நான் கேட்டது பாலிசி, எல்ஐசி பாலிசி. ஏய், வாழ்க்கையில என்னோட பாலிசியே எடுக்க கூடாதுன்றதுதான். அவன் யாரா என் வயசை வேல்யூ பண்றதுக்கு? இப்ப வேற ஒருத்தன் வேல்யூ பண்ணிருக்கானே, பரவாயில்லையா? ஏய் பத்ரி, என்னடா நீ? வேற ஏதாவது ஈஸியான வழி இருந்தா சொல்றா. இப்ப நான் சொன்னதுலாம் எனக்கு கஷ்டமா? ஆனா நீங்க இந்த மாதிரிலாம் சொதப்புவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் வேற ஒண்ணு யோசிச்சுட்டு வந்திருக்கேன். சொல்றா மாமா, offense is the best form of defense. எதுக்குடா சொன்ன? இல்ல, இது எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? என்ன மாமா, எல்லாம் ரெடியா? கமலா, ரேவதி 2 பேரையும் அனுப்ப சொன்னேன், அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டா. தாம்பரத்துல சொந்தக்காரங்களை ஒருத்தரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் பிரபாகருக்கு போன் பண்ணி மேனேஜரையும் கூட்டு நீங்க வான்னு சொல்லியிருக்கேன். அவன் எப்ப வேணா வந்துருவான். மாமா, ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுங்க. நீங்க இப்ப அந்த மேனேஜரை பிடிக்கிற புடியில அவன் நேர போய் டெல்லியில விழணும். ஓகேவா? மிஸ்டர் ராமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? வாங்க சார், நல்லா இருக்கேன். வாடா பிரபா. ஆமா, சார் யாரு? சார் அட்வொகேட் பத்ரி. எங்க பிராக்டிஸ் பண்றீங்க? இங்கதான். இதா கம்பெனி பாக்குறீங்களா? ரிலையன்ஸ், எல்என்டி, டிவிஎஸ் எல்லாம் பாக்குறேன். போகும்போது வரும்போது டெய்லி பாக்குறேன். ஏதாவது ஸ்பெஷலிஸ்டா? இந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் ப்ரூஃப் ஆக்ட்ல ஸ்பெஷலிஸ்ட். சுத்தம். பை தி வே மிஸ்டர் ராமூர்த்தி, நான் உங்களுக்காக ஹெட் ஆபீஸ்ல பேசி பார்த்தேன். அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ப்ரூஃப் கேக்குறாங்க. அதுக்குள்ள நீங்க ஏதோ மடத்தனமா ஒரு லாயரை வேற அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஏன் சார் அப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் பண்றீங்க? இந்த மாதிரி நல்ல லாயரை அனுப்பிச்சிருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க மிஸ்டர் பத்ரி? நீங்க இவர்கிட்டயே பேசுங்க. சார், இப்ப என்னோட நிலைமை என்ன அதை சொல்லுங்க. உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல ஜஸ்ட் ரிட்டையர். என்ன சார் ரிட்டையர்? என்ன விளையாடுறீங்களா? என்னோட ப்ரூஃப் உங்ககிட்ட தான் இருக்கு. ஐ மீன் உங்க கம்பெனி கிட்ட தான் இருக்கு. என்ன ப்ரூஃப்? என்னோட SSLC சர்டிபிகேட். யார்கிட்ட கொடுத்தீங்க? சார், நான் அப்ப கம்பெனில ஜாயின் பண்ணும்போது அப்ப இருந்த மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டேன். அக்னாலஜ்மெண்ட் ஏதாவது இருக்கா? சார், அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் இப்ப இல்ல. மிஸ்டர் ராமூர்த்தி, ஏதாவது நம்பும்படியா பேசுங்களேன். என்ன சார் நம்ப முடியா? என்ன நம்ப முடியா? இப்ப எனக்கு 58 வயசு தான் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நீங்களே கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர்ஸ். அது என் கையெழுத்தே இல்லைன்னு சொல்லுவேன். எந்த மனைய நம்புவான்? அவன் தான். மாமா, ராமூர்த்தி ப்ளீஸ், ஏதோ வயசுல பெரியவராச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசுறேன். எவ்வளவு பெரியவர்னு வேற தெரியல, ஆனா பெரியவர். இந்த மாதிரி உங்க பவர் எல்லாம் ஆர்கனைசேஷன் காமிக்காதீங்க, தாங்க மாட்டீங்க. என்ன சார் தோரணையே மாறுது? எஸ், உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு பாருங்க. முடியாது அப்படின்னா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு ஜஸ்ட் ரிட்டையர். அதை விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு. அப்போ கோர்ட்டுனா உங்களுக்கு பயமா? நீங்க லாயரா இருந்தா அந்த பயமும் இல்ல. மிஸ்டர் மூர்த்தி, ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி ஐ வார்ன் யூ. என்ன சார் என்ன கடகடன்னு இங்கிலீஷ்ல பேசினா பயந்துருவோமா? ஏதோ அவருக்கு புரியாத தவிர பயப்படலாம் மாட்டோம். இப்போ நீங்க இங்க வந்து மிரட்டினது கூட எங்களால கேஸ் போட முடியும். என்ன செக்ஷன்? யாருக்கு தெரியும்? ஏதாவது இருக்கும், அதெல்லாம் படிச்சு பார்த்தா தானே தெரியும். மிஸ்டர் மூர்த்தி, இந்த மாதிரி அறவைக்காட்டு பேச்செல்லாம் கேட்காம திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். சார், நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல சார். கடவுள் என் பக்கம்தான், நியாயம் இருக்கு. அப்போ கோர்ட்டுக்கு தான் போக போறீங்களா? நான் அவ்வளவு டைம்லாம் உங்க கம்பெனி கொடுக்க போறது இல்ல சார். அப்ப என்ன பண்ண போறீங்க? யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல அவரை விட கேவலமா? மிஸ்டர் மூர்த்தி, ஆர் யூ கோயிங் டு பி அஃபென்சிவ்? Offense is the best form of defense. மாமா, என்ன சார், இப்ப யார் வேணும் உனக்கு? யாரும் இல்ல, போயிட்டு அப்பால வா. நேத்து வரைக்கும் வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு
இன்னும் என்னையே வெளில போக சொல்றியா நீ? சார் அதான் வயசாயிடுச்சு இல்ல, போய் ஓரமா எங்கேயாச்சும் குந்துக்கோயேன். அதை விட்டுட்டு யாருக்குடா வயசாச்சு? யாருக்கு வயசாச்சு? அடிச்சு பல்லகளை எல்லாம் கட்டிடுவேன். அதுவே தேடி கண்டுபிடிச்சு உடைக்கணும். அவ்வளவு வயசாயிட்டு உனக்கு. நீ என்ன சொல்றியா நீ? மூர்த்தி, வா எங்க இந்த பக்கம். நீ எங்கடா வந்த? எனக்கு ஆபீஸ் ஹவர்ஸ். உனக்கு வெறும் ஆபீஸ் ஹவர்ஸ் தான்டா, எனக்கு தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பென்ஷன் வாங்குற ஒரே ஆள் நீதான்டா. ஏன்டா இப்படி விரக்தியா பேசுற? பேசுவடா பேசுவ. ஏண்டா ஒருத்த இருக்கானா போயிட்டானா ஒரு எட்டு வந்து பாத்தியாடா நீ? பாத்திருப்ப, ஆனா ரிட்டையர்ட் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். அதனால தான். யாருக்குடா ரிட்டையர்ட் லைஃப்? கண்ணாடி கட்டினா ஸ்கூட்டருக்கும் காருக்கும் வித்தியாசம் தெரியாது உனக்கு? அவ்வளவு வயசாச்சு, நீ என்ன சொல்றியா? நானும் மேனேஜர் தான் பாத்துக்கிறோம் சொல்றோம்ல எல்லாம். எது நான் கஷ்டப்படுறதா பாக்குறீங்க அதானே? ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? ஆஃப்டர் ஆல் 48 வயசான என்ன போய் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுடா, பட்டாதான்டா தெரியும். யூ ஆர் ஆல் எக்ஸ்பெரிமெண்டிங் பட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் தி பெயின். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் லீவ் முடிஞ்சு வேலையில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். என்னடா உளற? வேலைனாலே உடனே தானே உனக்கு தெரியும். இத பாரு, இருந்து ஏதாவது கலாட்டா பண்ணாத, நாங்க பாத்துக்கிறோம் சொன்னோம். நான் கஷ்டப்படுறதானே பாத்துக்கிறீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஏன்டா பேத்துற? கொஞ்ச நேரம் ஒன்ன மாதிரி பேசினேன், அவ்வளவுதான். மேனேஜர் வர டைம் ஆச்சுடா. கரெக்ட். ஆபீஸ் ஆரம்பிச்சு 15 நிமிஷம் ஆயிருக்குல்ல, கரெக்டா வருவார் பாரு. பிரபாகர், என்ன வேணுமா இந்த ஆளுக்கு? ஜாப். டெல் ஹிம் நோ வேகன்சி. அது வரைக்கும் என்னோட சீட்டை விட்டு ஏந்துக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். பிரபாகர், என்னது இது? நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். பிரபாகர், ஏதாவது ஆபீஸ் படத்தை எடுத்துட்டியா? வெளியே போக சொல்லுங்க பிரபாகர். முடியாது, எனக்கு நீதி வேண்டும். அப்ப கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க. சார் சார் சார், எதுக்கு சார் கோர்ட்லாம்? நீங்க ரூமுக்கு போங்க, நான் அவனோட டீல் பண்றேன் சார். நீங்க போங்க சார், நீங்க கோச்ல இருங்க, நீங்க போங்க. 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள அவர் வெளில போகணும். இல்லைன்னா நான் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். நீங்க போங்க சார். மூர்த்தி, நீ போய் எனக்கு ஒரு தலானி கொண்டாடா. நீ பண்றது நியாயமா இருக்கா? ஓ, இங்க வேண்டாம், மேனேஜர் ரூம் ஏசி அப்படின்றியா? சரி, தலானி அங்க கொண்டா. வேணாண்டா, நீ லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. நானும் மேனேஜர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கேன். நீ இந்த இடத்த விட்டு கிளம்புடா. முடியாதுடா. என்னடா பண்ணுவீங்க? இன்னும் வெளியே போகல? ஒன்னையா என்னன்னு கேளு. மிஸ்டர் மூர்த்தி, நீங்க என்ன இன்சல்ட் பண்றத கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த மாதிரி ஆபீஸ்ல வந்து கலாட்டா பண்றத பார்த்து சும்மா இருக்க முடியாது. நான் தான் ஹெட் ஆபீஸ்ல உங்களுக்காக பேசுறேன். நீங்க இதே மாதிரி பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் இந்த சீட்டை விட்டு எழுந்துக்க மாட்டேன். ஆமா சொல்லிட்டேன். மிஸ்டர் மூர்த்தி, இங்க மிச்ச எம்ப்ளாயிஸ் எல்லாமும் இருக்காங்க. அதனால என்ன சார், நான் எழுந்துக்க மாட்டேன், அவ்வளவுதான். பிரபாகர், இவரா வெளியே போறாரான்னு பாருங்க. இல்ல நீங்களும் ராமசாமியும் சேர்ந்து. சரி சார். மூர்த்தி, எந்திரா. எப்படா? கிளம்புடா. முடியாதுடா. ராமசாமி சார், குடி. டேய், என்ன சார்? டேய் பிரபா, டேய் ராமசாமி, டேய் பிரபா, என்னடா? டேய் ராமசாமி, டேய். அப்போ ஆபீஸ் கிட்டத்தட்ட அசம்பிளி ஆயிருக்கு. மைக்கால அடிக்கல, வேஷ்டிய கிழிக்கல, மிச்சபடி எல்லாம் பண்ணிருக்கீங்க இல்லையா? டேய், இப்ப என்ன பண்றது? அத சொல்றா. அத நீங்க நேத்தியே கேட்டிருக்கணும். என்ன கேட்காம இவ்வளவு பண்ணிட்டு இப்ப வந்து கேட்டா? இப்ப என்ன சொல்றதுக்காக? கேட்டிருக்கலாமேன்னு சொன்னேன். அதுக்காக கேஸ் எல்லாம் விட்டுருவேன் மாத்திரம் நினைக்காதீங்க. அப்புறம் நீங்க உங்க பழைய மேனேஜர் அட்ரஸ் ஒண்ணு கொடுத்தீங்களே, அங்க போயிருந்தேன். இப்ப அந்த வீடு பிளாட் ஆயிடுச்சு. அந்த ரோட்லயே ஒருத்தருக்கு தான் உங்க மேனேஜரை தெரியுமா. அவர் பெங்களூர் போய் செட்டில் ஆயிட்டான்னு பெங்களூர் அட்ரஸ் ஒண்ணு கொடுத்தார். வெரி குட், வெரி குட்ரா. என்ன வெரி குட்? பெங்களூர் அட்ரஸ்க்கு போன் பண்ணி கேட்டா அந்த மேனேஜர் இப்ப அமெரிக்கால இருக்காராம். அங்க போய் செட்டில் ஆயிட்டானா அவரோட சன்னோட. மாமா, நீங்க வேணா என்ன அமெரிக்கா அனுப்புங்களேன், நான் போய் அந்த மேனேஜரை பார்த்துட்டு வரேன். டேய், எனக்கு என்னவோ நீ இதுக்காகவே அவர் பெங்களூர்ல இருந்து அமெரிக்கா போயிட்டதா சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, இந்த விஷயத்துக்காக உன்னை பெங்களூர் அனுப்புற உத்தேசம் கூட எனக்கு இல்ல. வேற ஏதாவது சொல்லு. அனுப்ப மாட்டீங்க. வேற ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு. இங்க நீங்க படிச்சல ஒரு ஸ்கூலு, அங்க போய் உங்க சர்டிபிகேட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஏண்டா இதை என்ன முன்னாடியே சொல்ல நீ? சரி மாமா, அமெரிக்கா போலான்னு பார்த்தேன். இத பாரு, நான் படிச்ச ஸ்கூல் இப்ப இல்லவே இல்லை. ஸ்கூல் அப்படியா இல்ல ஸ்டூடெண்டா? இல்ல எதுக்கு? அது இல்லடா, அப்ப அடிச்ச புயல் வெள்ளத்துல ஸ்கூலே அடிச்சுன்னு போயிட்டாமா. ஓ, இப்ப அங்கேயும் இல்ல. வேற ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுடா கடகடான்னு. டிபிஐ இருக்கே, டிபிஐ, அங்க போய் உங்க இயர் ஆஃப் பாசிங் கொடுத்து உங்க சர்டிபிகேட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஏண்டா இவ்வளவு ஈஸியான வழி இருக்கும்போது இதை ஏண்டா முன்னாடியே சொல்ல? சரி மாமா, அமெரிக்கா தான் இல்ல, உங்க ஊருக்கா போயிட்டு வரலாம்னு நினைச்சேன்.
இந்த பாரு உன்னை அமிச்சிக்கிற கூட நான் அனுப்ப மாட்டேன். ஆமா நீ என்ன பண்றேன்னா அந்த டிபிஐல போய் பார்த்து அந்த சர்டிபிகேட்டோட வா. ஆமா சொல்லிட்டேன். மாமா செலவாகும். ஆட்டு கொடு. அப்புறம் கேஸ் ஜெயிச்சா தரேன்றீங்களா? ஜெயிச்சா உனக்கு தான்டா பெருமை. மாமா நான் வேணா ஒண்ணு பண்றேன். டிபிஐல போய் என்னோட சித்தப்பாவோட ஒண்ணு விட்ட மாமாவோட அத்தை பேரனோட என்னடா இது? அது கவர்மெண்ட் ஆபீஸ்ல அப்படிதான் மாமா. ஏதாவது உறவு முறையை சொல்லி ரேட்டை குறைக்கணும். சரி நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த டிபி ஆபீஸ் போய் சர்டிபிகேட்டோட வா. இன்னைக்கு அந்த மேனேஜர் தொலைஞ்சா. ஆமா உங்களுக்காக அலைஞ்சு இந்த பெட்ரோல் செலவெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு மாமா. ஏய் நீ ஏன்டா இந்த பைக்ல எல்லாம் போன? பஸ் எதுக்கு இருக்கு? பஸ்ஸா? எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு கொடுத்தது எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். கேஸே இல்லாம சுத்தி இந்த இவனுக்கு கேஸ் கொடுத்ததே பெரிய ஃபீஸ். அதை விட்டுட்டு ஐயோ என்ன நான் இன்னைக்கும் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்துட்டேன். கோவில்ல பக்கத்து வீட்டு மாமா சொன்னார் நம்ம வீடு திறந்து இருக்குன்னு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பதற வந்தேன். கால் தான் ஓடல இல்ல அப்புறம் எப்படி வந்த? சரி அதை விடுங்க. ஏன் இன்னைக்கு ஆபீஸ்ல திரும்பி வந்துட்டேன்? அது நான் என்னோட சிக் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு தான் நிறைய லீவ் இருக்குல்ல. ஏன் இப்படி மடத்தனம் பண்றேன்? ஓ அதுதானா? என்ன அதுதானா? கோவில்ல உங்க ஃப்ரெண்ட் பிரபாகர் வைஃப பார்த்தேன். ஐயோ நீ ஏன் அவளை போய் பார்த்த? அவகிட்ட ஏதாவது பேசி என்ன நீ ஏன் இப்படி பதறேன்? உங்களை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு வந்தேன். முதல்ல என்ன இழவு பேசினேன்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன். அவ என்கிட்ட வந்து என்ன இப்படி ஆயிடுத்தே அப்படின்னா நீ அதுக்கு என்ன சொன்ன? ஆமா என்ன பண்றது வரணும்னு இருக்கு, தலையெழுத்துப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு. இப்ப என்ன பண்ற அப்படின்னா அதுக்கு என்ன சொன்ன நீ? இல்ல வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னேன். வேற என்ன கேட்டா? ஏன் இப்படி பதறே? இனிமே என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா கமலா நீ நாளையில இருந்து கோயில மாத்து. அதுக்கு என்ன சொன்ன? தெரியல பகவான் பாத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இனிமே நீங்க எங்க போறேன்னு வேற கேட்டா. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற ஒண்ணும் இல்லம்மா, வேற ஏதாவது நல்ல டாக்டரை பார்த்து காமிச்சுக்க போறேனா அப்படின்ற அர்த்தத்துல கேட்டிருப்பா, அவ்வளவுதான். நானும் அப்படிதான் நினைச்சேன். இப்படியே கோயில் குளம்னு இருந்தா பகவான் பாத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவ என்ன பண்ணா? என்ன ஒரு மாதிரி பாத்துட்டு போயிட்டா. சரி அதை விடுங்க. ஆனாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. கமலா கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த பொதுவாலாம் பேச வேண்டாம், நீ டைரக்டா விஷயத்துக்கு வாமா. பின்ன இப்படி லீவ் போட்டுட்டு வந்திருக்கேனே, உத்தியோக புருஷ லட்சணம். இப்ப என்ன என்ன லட்சணம் இல்லாதவன்ற அவ்வளவுதானே? பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும். நமஸ்காரம். வாங்க வாங்க. இப்பதான் உங்க வைஃப கோயில்ல பார்த்தேன். அந்த கஷ்டம் வேற பட்டாச்சா? நீ உள்ள போ, நாங்க பேசிக்கிறோம். இருங்க உங்ககிட்ட தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். இல்ல நீ உள்ள போயிடு, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். ஏன் போக சொல்ற? இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னானா உங்கள்ட்ட? சொன்னார் இப்பதான். இவன் பண்ணது நியாயமா? நன்னாவே இல்ல, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பாருங்க இப்ப யாருக்கு கெட்ட பேர்? இவனுக்கு தானே. ஆமா காத்தால ஆபீஸ் போகாம இருந்திருக்கலாம். போயிட்டு இப்படி வந்தது மகா தப்பு. அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. இதெல்லாம் பாருடா உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. உங்க ரெண்டு பேரும் இப்படி பேச விட்டுட்டு நான் உள்ள இல்ல ஊருக்கே போயிட்டு வரலாம். இந்த பாரு நீ போய் காஃபி கொண்டா, நாங்க ரெண்டு பேரும் பேசணும். ஆமா இப்ப என்ன பண்ண போற? அத கேளுங்க. இனிமே என்ன பண்ண போறாருன்னு. அவன் என்கிட்ட தானே கேள்வி கேட்டா, நீ எதுக்கு வர்ற? அதுக்குள்ள நீ போ, காஃபி கொண்டா, நாங்க பேசணும். இருங்க உங்கள்ட்டையும் கேக்குறேன். இது பாருங்க இப்ப மேல என்ன பண்ண போறாள்? குடும்பம் எப்படி நடந்து போறாள்? தெரியல, பகவான் பாத்துப்பார். பகவானா? ஐயோ அதெல்லாம் ஓல்டு கான்செப்ட். பிராக்டிக்கலா சொல்லுங்க, என்ன பண்ண போறாள்? நான் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நீங்க என்ன சொல்றேன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்பதானே அதான் வந்தவொன்னு சொன்னேன் உள்ள போன்னு. அவன் தான் உளருவான். யாரா உளருவான்? நீட் நடத்தவா கண்டபடி கையெழுத்து போட்டவன் நீ. என்ன கையெழுத்து? அவன் தான் உளறான்னு சொல்றேன் இல்ல. என்ன உளறான்? கமலா கத்தாதரா. என்ன உளறான்? ஐயோ அங்க கத்தினா என்ன அர்த்தம்? இதே அந்த ஆபீஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் லெட்டர். என்ன ரிட்டையர்மெண்ட்? ஏன்னா என்ன சொல்ற? ஒண்ணும் புரியலையே. ஐயோ அந்த ரிட்டையர் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ராமச்சந்திரா என்னது இது? உங்களுக்கு தெரியாதா? இப்ப என்னடா பண்றது? நான் தான் உளறிட்டேனா? என்கிட்டயே கேடா. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேல்ல, மிச்சத்தையும் உலகி சொல்ல போ. எல்லாத்தையும் சொல்லிட்டுமா? போ. இது தான் நடந்தது. ஓ அதானா? அதான் மூஞ்சில ஒரு ஸ்ருதியும் இல்லாம இருந்தாரா? ஆமா, இல்லன்னா இந்த மூஞ்சில அப்படியே களை தாண்டவும் மாட்டோம். ஒரு பிறந்த நாள் ப்ரூஃப் இதை எங்கிட்ட கேட்க கூடாதோ? என்ன சொல்ற நீ? என்னோட பிறந்த நாள் ப்ரூஃப் உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்க ஜாதகம் அதுல இருக்கு உங்க பிறந்த தேதி. ஜாதகம்?
அதெல்லாம் கம்பெனியில ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா. ஏன் அதுல இருக்கிறது தானே உங்களோட உண்மையான பிறந்த நாள். இல்லைன்னா நம்ம ஜாதகம் வேற சேராது. இப்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா இனிமே நம்ம நிலைமை என்ன? மாசம் பிறந்தா சம்பளம் வராதா? ஐயோ நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாம் நாங்க பண்றோம். ஓ அதான் அந்த பத்ரியை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தேடா. இந்த பத்ரிக்கு என்ன தெரியும் நீங்க அவங்க கூட அலைஞ்சே? இந்த பாரு, உன் குடும்பத்தை சேர்ந்தவனால எப்படி இருப்பா? உன்ன மாதிரியே தான் இருக்கான். இந்த பாரு கமலா, இது உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்கட்டும். ரேவதிக்கெல்லாம் அனாவசியமா சொல்லிட்டு இருக்காத. அம்மா சொல்லிட்டேன். இப்படியே மூடி மூடி மறைங்கோ. பகவானே, அடுத்த மாசம் எப்படி சாப்பிட போறோம் தெரியல. இந்த மாசம் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரிதான். அப்போ நான் வேணா கிளம்பட்டுமா? வந்த காரியம் ஆயிடுச்சுல்ல, கிளம்பு. சரி. டேய் பாரு, ஆபீஸுக்கு வந்து ஒன்னும் கலாட்டா பண்ணாதாமா. இந்த பாரு, இனிமே கலாட்டாலாம் கிடையாதுடா. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். பர்த் ப்ரூஃபோட வர. அதோட வா முதல்ல. அப்படியே ஒரு ஃப்ராட் பண்ணி உன் பர்த் ப்ரூஃபை மாத்தி எடுத்துன்னு வர. டேய் மாமா மாமா யோ எங்கயா அவன்? யோ உள்ள வாயா. வெளியில நின்னு. மாமா 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 இவர்தான் மாமா. டிபிஐல இருக்கார், பெரிய போஸ்ட்ல இருக்கார், பியூனா இருக்கார். நமஸ்காரம். எழுப்புடா அவன. என்னய்யா யோ என்ன அந்த நமஸ்காரம் பண்ண சொல்றான், அப்புறம் அதுவும் சேர்த்து கொடுப்பான்ல. உன் ஃப்ரெண்டா அவன்? யோ அவர் சொன்ன நமஸ்காரத்துக்கு வணக்கம்னு அர்த்தம். அப்ப அத்தையா சொல்லல. சரி நம்மளால கூப்பிட்டு வந்தேன். தாவதியா இருங்க, நானே சொல்லிடுறேன் சார். அதாவது என்னோட வாழ்க்கையே உங்க கையில தான் சார் இருக்கு. இப்ப சே இவ்வளவுதானே, முடியும் நான் பாத்துக்கிறேன். என்ன பேப்பருக்கு 1000 ரூபா ஆகும், பரவாயில்லையா? என்னடா சொல்றான் அவன்? ஐயா நீங்க என்னய்யா சொல்றீங்க? அதான் சார் சொன்னாருமா, வாழ்க்கையே நம்ம கையில் தான் இருக்குதுன்னு. புரியல? அதாவது சாரோட மேனேஜர் பையனோ இல்ல சம்சாத்தோட தம்பியோ யாரோ பரிச்சை எழுதியாங்க, பாஸ் பண்ணா அதுதான் பேப்பர் 1000 ரூபா. என்ன சொல்றேன்? இவன் நிஜமாவே உன் ஃப்ரெண்டு தான்டா. ஐயா உங்க கற்பனா சக்தினா ஓகே, ஆனா நாங்க அதுக்காக உங்களை கூட்டின்னு வரல. பின்ன சர்டிபிகேட்டா வேணுமா? அதுக்கு 5000 ஆகும் சாமி. பேசாம இந்த தொழில் ஆரம்பிச்சு சம்பாதிக்கலாம் போல இருக்க. ஆமா ஆமா இருமாமா நீ வேற. ஐயா நாங்க எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண. ஒரு நிமிஷம் மாமா பாஸ் பண்ணியாச்சு இல்ல? டேய், உனக்கு மாமானா உன்ன மாதிரியா இருப்பனா? ஐயா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண ஒருத்தரோட சர்டிபிகேட்டை தொலைச்சிட்டோம், அதோட டூப்ளிகேட் காப்பி வேணும். தமாத்தோட விஷயம் இதுக்கு இந்த ஆள்கிட்ட அடிக்கிறீங்க. நேரம் அங்க இருந்தா சரி சரியா தெரியும். ஏதோ பார்த்தா நல்லவனா தெரியற போட்டு கொடுத்தாமி. ஆமா யார் பேரு வேணும்? சார் பையனுக்கா பேருங்க? சாருக்கு. அதான் யார் சார் கையில கொடுத்துறேன். ஆனா யார் பேரு வேணும்? யோ சார் சர்டிபிகேட் தான் காணும். என்னது இந்த சொல்லிக்கா? யோ திறந்தோட முன்னால பாஸ் பண்ணல, அப்புறம் பாஸ் பண்ண. அட பாவி, அப்படி வீட்டுக்குள்ள கூட்டு வந்து பயமுறுத்துறீங்கடா. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. யோ இவரு 1968 பாஸ் பண்ணிட்டார். அப்ப இங்க ரிஜிஸ்டரே பரவாயில்லையா? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னால முடியாதா என்ன? என்ன இந்த கம்ப்யூட்டர்ல வேற வந்துச்சு. கம்ப்யூட்டரை பத்தி மாத்திரம் இங்க யாருமே பேசக்கூடாது. உன்னால முடியும்னா வாங்கி கொடு, இல்லைன்னா நடை கட்டு போ. யோ 68 பாஸ் பண்ணி முடிவா விட போய் வர போ. என்ன இப்படிலாம் பேசுது மாமா? என்ன அவன்கிட்ட போய் ஐயோ நீ போய் முடியாதுன்னு சொல்லாமா? நீ எவ்வளவு பெரிய புத்தாளி. நீ என்ன மடையனா முட்டாளா முடியாதுன்னு சொல்றதுக்கு? நீ எவ்வளவு பெரிய நான் மடையனா முட்டாள எல்லாம் முடியாது, போய் வரணும். ஐயோ ஐயோ ப்ளீஸ் யா இப்படிலாம் சொல்லாதே. இங்க வாயா. பத்ரி இவர் யாரு? இவரு டிபிஐல இருக்கார், பெரிய ஆளா இருக்கார், பியூனா இருக்கார். நமஸ்காரம். நீ தூக்குடா இவனை. யோ எந்திரியா. யோ அவங்க சொன்ன நமஸ்காரத்துக்கும் வணக்கம் தான் அர்த்தம். கமலா நீ உள்ள போ, நாங்க ஒரு முக்கியமான விஷயமா பேசுறோம். எனக்கு தெரியும். என்னது தெரியுமா? அட பாவி, இந்த அம்மாக்கு ஒரு விஷயமும் தெரியாதா? யோ நீ ஏன் எங்க விஷயத்துல தலையிடுற? நான் இந்த 2 பேரும் கரெக்டா பிராடு பார்த்தேன்மா. இந்த ஆள் இருக்கிறாரா வெறும் எஸ்எஸ்சி தான் பத்திடும். கண்ணுக்கு முன்னாடி ஒரு தங்களே வர்க்கா பாருங்கப்பா. யோ அது என்னையா அது சங்கிலி? தாம்பா பொட்டு வச்சுன்னு பூ வச்சுக்கினேன். அது சுமங்கலையா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ன்றாங்க? யோ நீ தான் ஹெல்ப் பண்ண இப்ப எங்களுக்கு. சரி ஏதோ ஆனா பரவாயில்லையா? அந்த அம்மா 3 வருஷமா சட்டை ஆரம்பிச்சுட்டேன். அம்மா எந்த வருஷம் பாஸ் பண்ண? 68. எந்த நூற்றாண்டியா? 1968 தான்யா. சரி எந்த ஊரு? நான் படிச்ச ஸ்கூலு சேலம் பக்கத்துல, ஓமலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். நான் செத்த. அப்படியே இருந்தாலும் உன் டெத் சர்டிபிகேட்டை விட அவர் பர்த் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம் ஐயா. உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு.
கமலா, இங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. என்னோட ஏஜ் ப்ரூஃப் கிடைச்சிருத்தான். என்ன உடனே டியூட்டில வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஏஜ் ப்ரூஃப் அப்டைன்ட், ஜாயின் டியூட்டி இமிடியட்லி மேனேஜர் HRD. எப்படி மொத்த கஷ்டம்லாம் தீர்ந்துருமா? என்ன சொல்ற? ஆமாண்ணா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே போய் ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் இனிமே எதுல கையெழுத்து போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா படிச்சு பார்த்துட்டு போடுங்கண்ணா. சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு தெரியறது நீங்க பெரிய ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன். என்னப்பா வாக்கிங்கா? ஹே, வர்க்கிங். எனக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்துருது. ஏஜ் ப்ரூஃப் கிடைச்சிருத்தான். என்ன டியூட்டில வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க. எப்படி? குட்பா. அண்ணா அப்பா, போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி எதுவும் ரகல பண்ணாத. பி காஷியஸ். ரேவதி, நான் உன் அப்பாமா? அதனால தான் சொல்றேன். இந்த 4 நாளா நானும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். நல்ல வேலை இந்த விஷயம் வெளில யாருக்கும் தெரியல. சரி, இந்த ப்ரூஃப் கிடைக்காம இருந்ததுன்னா? Do you mean to say otherwise I am incompetent? No, but you are innocent and ignorant. ஆனா ரேவதி, இவ்வளவு நாளா நான் உங்களை எல்லாரையும் சந்தோஷமா தானமா வச்சிருந்தேன். கரெக்ட்பா, பட் எதுக்குமே ஒரு ஃபினிஷ் வேணும். ரேஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பாக்குறது இல்ல யார் ஃபர்ஸ்ட்னு, ஃபினிஷ் பண்ணும்போது தான் பாக்குறா. ரேவதி, இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் நடந்தும் கூட நான் வேலை எவ்வளவு முக்கியம்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? ஆனா இன்னைக்கு இப்ப 2 நிமிஷம் பேசினதுலதான் வேலை எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. உத்தியோகம் புருஷ லட்சணம் இந்த அம்மா அடிக்கடி சொல்லுவா. அப்ப கேட்டேன், இப்ப புரிஞ்சுல. அப்பா நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா? நீ தப்பா நான் தப்பான்னு பார்க்கலாமா? ஆனா நான் அப்பா. ஒரு அப்பா கிட்ட ஒரு பொண்ணு இப்படி பேசக்கூடாதுமா. கொண்டு வந்தால் தந்தை, அதுக்கு ஒரு புது அர்த்தமே இன்னைக்கு தெரிஞ்சுதாம்மா. பத்ரி வருவான், என்ன ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்ல அவனை. Don't worry Revati, your father is still employed. Hey Prabha, வாடா. hey, ஹெட் ஆபீஸ்ல இருந்து எனக்கு கம்யூனிகேஷன் வந்திருக்கா. என் ஏஜ் ப்ரூஃப் கிடைச்சிருக்கா. என்ன இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்திருக்கா. ஐக்குடா, நான் பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சதுடா. போராடி ஜெயிச்சிட்ட நீ. மேனேஜருக்கு சொல்லியாச்சாடா? மேனேஜருக்கு சொல்லிட்டேன், அவர் வரேன்னு இருக்காரு. உன்னை இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லிருக்காரா. ஒரு விஷயம், இந்தா உன்னோட டிராயர் சாவி, கேஷ் பாக்ஸ் சாவி எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ்டா. வா சாமி வா. எங்க உட்கார போற? கீழயா இல்ல சார்லியா? இல்ல சார தொடங்கணும். அதான் ராமசாமி, எனக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் வேலையில சேர சொல்லி உத்தரவு வந்துருக்குறா. டேய், பழசெல்லாம் மறந்துடுறா. டேய் டேய் மூணுடா. அதான் போனார்ல, வந்துட்டாரு. நம்ம டீ போடுற பையன் சாமி. போது 2 டீ கொண்டு வந்துருவான். அதான் அவன் பழசெல்லாம் மறந்துடா சாமி. டேய் ராமசாமி, நீ உடனே போய் என்னோட ஃபைல் லெட்ஜர் எல்லாத்தையும் எடுத்துன்னு வாடா. நான் என்னோட வேலையை ஆரம்பிக்கணும்டா. என்ன சார் அவசரம்? என்ன அவசரம்? உட்காரு. என்னடா இவன் சொல்றானே நினைக்காத. இனிமே கையெழுத்து போட சொல்ல படிச்சு பார்த்து போடு. புரியலன்னு வச்சுக்கோ, சபாகர் கேளு, பச்சூர் இல்ல மேனேஜர் சார கேளு, பச்சூர். என்ன நீ SSLC தான் படிச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்னோட 3 கிளாஸ் ஜாஸ்தி. டேய் ராமசாமி, போடா அப்படி போய் அந்த ஃபைல் லெட்ஜர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. டேய் மூர்த்தி, அவன் பேசுனதை தப்பா நினைச்சுக்காரா. அவன் ஏதோ இதுல பேசிட்டான்டா. அவன் he is just an idiot. நான் மாத்திரம் என்னடா பெரிய புத்திசாலியா? டேய் டேய், அவன் சொன்னதெல்லாம் சரிடா, சொன்னதெல்லாம் சரி. ஆனா அவன் சொன்ன விதம் ஏண்டா டேய், ஒரு 10 நாள் பெரிய விஷயமாடா. நாள் இல்லடா, நடந்த ஈவெண்ட் தான்டா இம்பார்ட்டன்ட். டேய் மேனேஜர் வர டைம் ஆச்சு, கொஞ்சம் சிரிச்சுடுறா. வெல்கம் பேக் மிஸ்டர் ராமூர்த்தி. வெல்கம் பேக். Thank you sir. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபைட் பண்ணி எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு நீங்க தான் ஒரு எக்ஸாம்பிள். ஆமா, எங்கயா பார்ட்டி? சார், நான் கண்டிப்பா பார்ட்டி கொடுக்குறேன் சார். எனக்கு காத்தாலேருந்து ஒரே ஷாக் மேல ஷாக் சார்.
நான் இங்க வந்து சேர்ந்ததே உங்களுக்குலாம் பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அதே சின்சியாரிட்டியோட உங்க வேலையை ரெஸ்யூம் பண்ணுங்க. பிரபாகர் சார், நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ரூமுக்கு வாங்க. வரேன் சார். போயிட்டு வந்துடுறேன். மூர்த்தி, இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம்டா. மேனேஜர் ஒன்ன ஃபேக்டரி அட்டெண்டன்ஸ் இன்சார்ஜாவும் ப்ரொடக்ஷன் லெட்ஜர் இன்சார்ஜாவும் போட்டிருக்காரா. வாட்? டேய் பிரபா, நான் இந்த கம்பெனியோட கேஷியரா, அதுவும் இல்லாம மொத்த அக்கவுண்ட்ஸையும் ஹேண்டில் பண்றேன். டேய் என்ன போய் அட்டெண்டன்ஸ் லெட்ஜர் அப்படின்னு, டேய் என்னடா இது, எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்க பாக்குறீங்களா? டேய் நான் ஒத்துக்க மாட்டேங்களா? நான் இப்பவே போய் மேனேஜர் என்னன்னு கேட்கறேன். வேண்டாம்டா, வேண்டாம். நான் அவர்கிட்ட பேசிட்டேன்டா. அவர் கேஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது ஒரு ஆர்கனைசேஷனோட தலையெழுத்தையே மாத்திடும். அதை ஒரு கேர்லெஸ் பர்சன் ஹேண்டில் பண்றது அவ்வளவா நல்லது இல்லைன்னு ஃபீல் பண்றாரா. டேய் என்னடா சொல்றீங்க? 20 வருஷமா நான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன்டா. இந்த கம்பெனி ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி இருந்ததுல நான் பார்த்துட்டு இருக்கேன்டா. என்னையாடா பார்த்து இப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் நீ கேர்லெஸ் ஆகலையடா. என்னடா சொல்ற? மேனேஜர் உள்ள வந்த உடனே அதே சின்சியாரிட்டியோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுன்னு சிரிச்சுட்டே என்ன கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போனாரேடா. ஏய், எதையும் ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்காரா. உங்ககிட்ட இந்த சாவியை கொடுத்ததுக்கு உள்ள கூப்பிட்டு என்ன சத்தம் போட்டாரா. ரொம்ப கான்செப்ட். கீ கொடுத்தா அது ஆடும், கீ நின்னதுன்னா அதுவும் நின்னுடுண்டா. டேய் பிரபா, நான் பேசாம ரிட்டையர் ஆயிடுறேன்டா. டேய் என்னடா பேசுற? ப்ரூவ் பண்ணுடா. நீ தான் இந்த வேலைக்கு லாயக்குன்னு ப்ரூவ் பண்ணா. ஏன்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்ட் ஆயிடுடா. டேய் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் எனக்கு 48 வயசு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான்டா. என்னடா பேசுற? என்ன பேசுற? ஒரு பியூன், ஆஃப்டர் ஆல் ஒரு பியூன் என்ன மதிக்க மாட்டேன்றான்டா. என்னடா அவன் இடியட், அவன் ஏதாவது பேசுவான், அதை போய் சீரியஸா எடுத்துக்கிற. டேய் அது ஒரு சின்ன சாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். டேய் ஒன்னு சொல்லட்டுமா? எதுவுமே ஓடுற வரைக்கும் தான்டா மரியாதை. மந்திரி பதவியிலேருந்து மெஷின் வரைக்கும் டிஸ்கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் ஸ்கிராப் தான். எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையோட நான் ரிட்டையர் ஆகிறதாண்டா பெட்டர்னு நினைக்கிறேன். குட் டிசிஷன் ராமமூர்த்தி, வெரி குட் டிசிஷன். நீங்க பேசுனதெல்லாம் உள்ள இருந்து கேட்டுன்னு தான் இருந்தேன். நீங்க கடைசியா ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, எதுவுமே ஓடுற வரைக்கும் தான் மரியாதைன்னு. கரெக்ட். இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், ரீஜனல் மேனேஜர். நான் இங்க மேனேஜரா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்கும். நான் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாலோ இல்ல ரிட்டையர் ஆயிட்டாலோ ஒரு பார்ட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்தா ஒரு பேரிட்டி ட்ரீட்மெண்ட் கூட கிடைக்காது. இதான் வாழ்க்கை, இதான் உலகம். சார் அதை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் என்னோட கேஷ் கீலாம் பிரபாகர்கிட்டே கொடுத்துட்டேன் சார். நான் வீட்டுக்கு போய் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை அனுப்பிச்சிடுறேன் சார். வேண்டாம் வேண்டாம், அதை ஹோல்ட் பண்ணுங்க. நான் நம்ம ஹெட் ஆபீஸ்ல பேசி உங்களை சிஸ்டர் கன்சர்ன் எதுலையாவது அகாமடேட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். உங்களுக்கு என் மேல கூட கொஞ்சம் கோபம் இருக்கும்னு நினைக்கிறேன். சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் தான் சில நேரத்தில் வரம்பு மீறி நடந்துட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும் சார். நான் வரேன் சார். பிரபாகர், இவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. ஆமா, ஆபீஸ் போயிருந்தேன், எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். என்ன மாமா இது இப்படி கை கெட்டினது வாய் கெட்டாம போயிட்டே மாமா. டேய் அதுதான்டா கடவுளோட கட்டளை. ஒரு 10 நாள் முன்னாடி எப்படி 2 மணி நேரம் என் வாழ்க்கையை மாத்திச்சோ, இன்னைக்கு இந்த 2 மணி நேரம் என்னையே மாத்தி இருக்கிறா. மாமா நான் வேணா ஏதாவது. சச்சா இதுல நீ என்னடா பண்ண முடியும்? ஏற்கனவே உனக்கு இருக்கிற அரகுற நாலேஜ் வச்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணது போருண்டா. அம்மா இது ரொம்ப ஹாரிபிள் எண்டிங். ஏய், இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அன் ஹாரிபிள் எண்டிங் தேன் டு ஹேவ் ஹாரர் வித்தவுட் எண்டிங். நல்லா இருக்கு மாமா, ஆனா ஸ்பீடா சொல்லிட்டீங்க. என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறதுக்கு டைம் வேற சரியில்லை. அம்மா மாமா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? தெரியலடா. எங்க மேனேஜர் கூட
சிஸ்டர் கன்சர்ன்ல ஏதாவது பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்டர் சிஸ்டரா எங்கர் சிஸ்டரா? போடா. அப்புறம் வர்ற வழியில என்னோட ஃப்ரெண்டு பார்த்தேன். ஒரு 4-5 வருஷமா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவன் நல்ல பொசிஷன்ல நடந்துட்டு இருக்கான். என்ன வேணா அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். அதே சேலரி தரேன், பெனிஃபிட்ஸ் தரேன், எல்லாமே சொன்னான். அதான்டா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாமா யோசனை பண்ணதுக்கு இருக்கு? பழைய கம்பெனில செட்டில்மெண்ட் வரும், புது வேலை வேற, அப்புறம் ஏன்? ஆனா ஒரு ஃபினிஷ் இல்லடா, ஒரு கண்டென்ட்மெண்ட் இல்ல, மனசு அலப்பாயுதுடா. பத்ரி, இந்த 10 நாள்ல நான் மனுஷங்களை நல்லா புரிஞ்சுட்டேன்டா. எல்லாரும் வீட்டுல வெளியில எப்படி பேசுறாங்க, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி எப்படி பழகுறாங்க, எல்லாமே தெரிஞ்சுட்டேன்டா. டேய், நான் 8 வயசுல படிப்பு கத்துட்டேன், 18 வயசுல வேலை செய்ய கத்துட்டேன். ஆனா இந்த 48 வயசுல தான்டா வாழ்க்கைன்னா என்னன்னே கத்துட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாளை காத்தால எழுந்தா மறுபடியும் இதே வாழ்க்கை தான். லைஃப் இஸ் லைக் தட் அண்ட் இட் கோஸ் ஆன்.